எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பச்சை மாங்காய் ஊறுகாய், அதுவும் ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா வச்சுருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு புளிக்கரைசல் சேர்த்து இந்த மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. பொதுவாக இந்த மாதிரி ஊறுகாயெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்காது. பச்சை மாங்காய் ஊறுகான்றது சீக்கிரமே உங்களுக்கு வீணாகப்படும். இந்த புளிக்கரைசல் சேர்த்து செய்கிறப்ப நல்லா ஜூஸியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து இந்த ஊறுகாயை சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஜூஸியான டேஸ்ட்டான இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புளிக்கரைசல் சேர்த்த இந்த பச்சை மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு கிளிமூக்கு மாங்காய் இல்லைன்னா நல்லா தோல் மெல்லிசாக இருக்கிற எந்த மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம். 350 கிராம் வெயிட்டு மாங்காவோடைய வெயிட்டு. அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை என்ன பண்ணியிருக்கலாம், நல்லா சுத்தம் பண்ணி வெந்நீரில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாங்காவை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுங்கள். எப்படி கட் பண்ணுறேங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டாக எல்லா மாங்காவும் நறுக்கிற மாதிரி தான், ஆனால் நல்ல பொடி பொடியாக ஒரே மாதிரி நறுக்குனா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நறுக்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். மெல்லிஸாக நறுக்கணும். இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக கூடு போட்டு கேரளாலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் ஊறுகாய் அந்த நறுக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நல்லா மெல்லிஸாக நறுக்கிக்கிறேன். ஒன்று போல் இருக்கணும் எல்லாமே. இப்போ பாருங்கள், மாங்காய் நறுக்குனப்புறம் அந்த பீஸ் எல்லாம் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே நல்ல பொடிசாக ஒன்று போல் இருக்குது பாருங்கள். மாங்காய் நறுக்கி வச்சாச்சு. புளியையும் ரொம்ப நீர்க்க இல்லாமல் ஓரளவுக்கு 2 முறை நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் இன்னும் நல்லா கலருக்கு நல்லாயிருக்கும். உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, கடுகு வெந்தய பொடி, பெருங்காயத்தூள். இதுக்கு முக்கியமாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ இந்த புளி சேர்க்கறதுனால நார்மலாக நம்ம சேர்க்குற ஊறுகாய்க்கு உண்டான மிளகாய் தூள் உப்பை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ ஒரு வாணலியில் நான் எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனாலும் 1.5 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா ஓரளவு பொரிஞ்சப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு, ஏன்னா புளிக்கரைசல் விடுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே சடன்னு உங்களுக்கு எண்ணெய் இருக்கிறனால தெரிக்கும். இந்த புளிக்கரைசல் எந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும் அப்படின்னா, நம்ம ஊற வைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருப்போம். இன்னும் ஒரு முறை, அதாவது 2 முறை நம்ம தண்ணி விட்டு புளிக்கரைசலை கலந்து வச்சா அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு அந்த புளியினுடைய ஸ்மெல் பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு தான் கொதிக்க விடணும். ரொம்ப நம்ம புளிக்காய்ச்சல் மாதிரி திக்காகிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், நான் 2 டீஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனால் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நம்ம அடுப்பில் புளி கொதிச்சுன்னு இருக்கப்பயே செய்யலாம். இப்போ உப்பு மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் இந்த புளிக்கரைசல் 1 நிமிஷம் கொதிச்சுட்டு அப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம். நல்லா சூடு ஆறணும். எந்த ஊறுகாயுமே நீங்கள் செய்கிறப்ப இந்த கடுகு வெந்தய பொடியை கடைசியாக தான் போடணும். அப்போ தான் கசப்பு ரொம்ப இருக்காது. இது ப்ரிசர்வேட்டிக்காக சேர்க்குறோம். அதனால் முதலே போட்டுட்டோம்னா அந்த வெந்தயத்துடைய கசப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஊறுகாயில் இறங்கிடும். அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிளகாத்தூளும் அப்படி தான். மிளகாத்தூள்லாம் நீங்கள் சூடாக இருக்க போய் போட்டுட்டிங்கன்னா கலர் மாறி போயிடும். இப்போ இந்த புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறி போயிடுது. இப்போ தான் நான் 1/2 டீஸ்பூனுக்கு வறுத்து அரைச்ச கடுகு வெந்தய பொடி சேர்க்குறேன். நிறைய வீடியோஸில் அது எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து இருக்கிற ஒரு 3 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கும். கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த புளியோடு சேர்ந்து அந்த உப்பு காரம்லாம் அந்த மாங்காவோட சேர்றப்ப டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் அந்த நறுக்கி வச்சுருக்கிற அந்த மாங்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இது பச்சை மாங்காய் ஊறுகாய் தான். மாங்காவை போட்டு நம்ம வாணலியில் கிளறவே கிடையாது. சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த மாங்காவை சேர்க்குறோம். புளிக்கரைசலை மட்டும் பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக நம்ம எண்ணெயில் தாளிச்சிட்டு புளியை மட்டும் கொதிக்க வச்சோம். நல்லா கிளறிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாங்காயில் இருக்கிற அந்த தண்ணி பசனால் நல்லா உங்களுக்கு ஒரு ஜூஸியாக இருக்கும். இது பொதுவாக நீங்கள் ஒரு பச்சை மாங்காய் ஊறுகான்னா வெளியில் வச்சா 2லேருந்து 3 நாள் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 5 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்மெல் வந்துடும். ஆனால் பார்த்திங்கன்னா இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த வரைக்கும் 10 நாள் வரைக்கும் இது கெட்டு போகவே இல்லை. 10 நாளில் இந்த ஊறுகாய் தீர்ந்து போயிடுச்சு.
இன்னொரு 5 நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போயிருக்காது. ஏன்னா கொஞ்சம் கூட ஸ்மெல் வரல. புதுசா நம்ம போட்டா எப்படி இருக்குமோ அதே மாரி தான் 10 நாள் கழிச்சு இருந்தது. இது ஒரு கல்யாணத்தில நான் சாப்பிட்டு பார்த்தேன். பரிமாறப்ப அப்படியே ஜூஸியா அந்த மாங்காய் ஊறுகாய் இருந்தது. உடனே இந்த சமையல்காரர்ட்ட இந்த ரெசிபிய கேட்டு முதல்ல ஒரு முறை நான் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு, அது எத்தன நாள் வரைக்கும் நல்லாருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் செகண்ட் டைம் இந்த வீடியோவா எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த மாங்காய் வாங்கிட்டு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்ல. இந்த டேஸ்ட்டு நீங்க பிடிச்சு போச்சுன்னா, சாம்பார் சாதம், ரசம் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் எல்லாத்துக்குமே நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். இந்த உப்பு, காரம்லாம் நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கூட வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா, நம்ம புளி கரைசல் சேர்த்துருக்கிறதுனால, முதல்ல நம்ம போட்டப்பயே கொஞ்சம் அதிகமா உப்பும், காரமும் சேர்த்துட்டா, அது ஊறுனதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. அதிக அளவு உப்பு, காரம்லாம் தெரியவே இல்ல. இது முக்கியமா பார்த்தீங்கன்னா, கல்யாண கேட்டரிங்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சாப்பிட வராங்கன்னு ஒரு கெஸ்ஸிங்ல நம்ம ஊறுகாய் போடுவாங்க. மறுநாள் அந்த பச்சை மாங்காய் ஊறுகாய் பார்த்தா வீணா போயிடும். இந்த மெத்தட்ல செய்யலாம். வீட்லயே ஒரு பெரிய ஃபங்ஷன் நெறைய நீங்க ஊறுகாய் போடுறீங்க அப்படின்னா, மீந்து போனா கூட இந்த மாரி பச்சை மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாது. நல்லா ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10, 15 நாள் வரைக்கும் நம்ம இத வேஸ்ட் ஆகாம யூஸ் பண்ணலாம். இப்பல்லாம் இந்த கிளிமூக்கு மாங்காய் பார்த்தீங்கன்னா, வருஷத்துல கிட்டத்தட்ட 8 மாசம் வரைக்கும் கிடைக்குது. இப்பயும் எனக்கு இந்த கிளிமூக்கு மாங்காய் கிடைச்சதுனால தான், உடனே நான் இந்த வீடியோவ எடுத்து போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களும் இந்த மாரி மாங்காய் வாங்கிட்டு வந்து, உடனே வீட்ல இந்த ஊறுகாய் போட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ அவசியம் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.